தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழி. எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட கூட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் பலர் இரத்த சாட்சிகளாக மரித்து போனார்கள். அவர்களுடைய இரத்தப்பழிக்கு பலர் உட்பட்டிருந்தார்கள். பரிசேயரும் வேதபாரகரும் இந்த சம்பவத்தை தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறார்கள். அந்த தீர்க்கதரிசிகளின் காலத்தில் தாங்கள் உயிரோடு இருந்திருந்தால் அந்த தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழிக்கு தாங்கள் உடன்பட்டிருக்க மாட்டோம் என்று தங்களை நல்லவர்களைப் போல காண்பிக்கிறார்கள். இவர்களுடைய துன்மார்க்கமான கிரியைகளுக்கு தேவன் உடனடியாக தண்டனை கொடுத்தால் இவர்கள் யாருக்கும் கைகளோ கால்களோ கண்களோ இருந்திருக்காது. அந்த அளவிற்கு இவர்கள் கொடுமையானவர்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லா தீர்க்கதரிசிகளும் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று வேதபாரகரும் பரிசேயரும் சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட துன்மார்க்கமான சிந்தை உள்ளவர்கள்தான் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழிக்கு தாங்கள் உடன்பட்டிருக்க மாட்டோம் என்று வஞ்சனையாக பேசுகிறார்கள். பாவத்தில் மூழ்கி இருப்பவர்கள் இப்படித்தான் சம்பந்தமில்லாமல் கற்பனை பண்ணி தங்களை நல்லவர்கள் போல காண்பிப்பார்கள். தங்கள் வாழ்நாட்களில் எல்லா பாவமும் செய்துவிட்டு தாங்கள் முற்காலத்தில் ஜீவித்திருந்தால் ஒரு பாவமும் செய்யாமல் பாவத்திற்கு எதிர்த்து நின்றிருப்போம் என்று வீராப்பு பேசுகிறார்கள். நாம் பழைய கதைகளை பேசிக்கொண்டிருக்காமல் நம்முடைய அன்றன்றுள்ள வாழ்க்கை பாதையில் சீராக நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தத்தின் பாதையில் விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும். தற்காலத்தில் விசுவாசிகளில் சிலர் தாங்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் உயிரோடு இருந்திருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்றும் எப்போதுமே அவர் பின்னாலேயே அவரை பின்பற்றி செல்வோம் என்றும் கற்பனையாக கூறுகிறார்கள். அவரை மறுதலித்திருக்க மாட்டோம் என்றும் யூதாஸ் காரியோத்தை போல அவரை காட்டிக் கொடுத்திருக்க மாட்டோம் என்றும் கற்பனையில் பேசுகிறார்கள். 2000 வருஷத்திற்கு முன்பு இந்த உலகத்தில் ஜீவித்த அதே இயேசு கிறிஸ்து என்றும் தமது ஆவியில் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது. தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக இன்றும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 2000 வருஷத்திற்கு முன்பு நாம் உயிரோடு இருந்திருந்தால் இயேசுவை விட்டுவிடாமல் பின்பற்றுவேன் என்று வீராப்பு பேசுகிறவர்கள் இக்காலத்திலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுவதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும்.